பங்குனி 22 தவக்கால சிந்தனைகள். மன்னிக்கும் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா என்று கூறுவார்கள். குறிப்பாக கிறிஸ்தவத்தை இன்னும் உயிரோட்டமாக வைத்திருப்பது மன்னிப்பு என்று சொன்னால் மிகையாகாது. இயேசுவே தன்னை வதைத்தவர்களை, சிலுவையில் அறைந்து கேவலப்படுத்தியவர்களை அந்த கொல்கொத்தா மேட்டிலே மன்னித்தார். தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களது பாவங்களை, பிழைகளை மன்னியும் என்று தந்தையிடம் வேண்டிக் கொண்டார். இன்று உலகிலே பழிக்கு பழி, வன்மத்துக்கு வன்மம் என்று வாழ்ந்து வருகின்ற ஒரு உலகத்திலே வாழுகிறோம். மன்னிப்பு என்பது கடவுளுக்கே உரித்தான பண்பு. அதை மனிதன் கொடுக்கின்ற பொழுது அவன் தெய்வமாகின்றான். இன்றைய நற்செய்தியிலும் கூட மிகவும் பரிச்சயமான ஊதாரி மைந்தனின் உவமை மூலமாக இயேசு கடவுள் எத்தகைய அன்புள்ளவர், நிபந்தனையற்ற முறையிலே எங்களை அன்பு செய்கிறவர் என்பதை வெளிப்படையாக எடுத்துரைக்கின்றார். அந்த ஊதாரி பிள்ளை உவமை என்று சொல்வதை விட ஊதாரி தந்தையின் உவமை என்று கூட சில விவிலிய அறிஞர்கள் கூறுகின்றார்கள். தன்னுடைய அன்பை, இரக்கத்தை, மன்னிப்பை ஊதாரித்தனமாக செலவழித்தவர் என்ற ரீதியில் அப்படி கூறுகின்றார்கள். ஆனால் அந்த உவமையின் மூலமாக எவ்விதமாக அவருடைய இளைய மகன் அவரை விட்டு பிரிந்து செல்லுகின்றான். அவனோடு அன்பிலே, உறவிலே அவன் நிலைத்து இருக்க விருப்பவில்லை. எனவேதான் சொத்தை பிரித்து கொண்டு தூர தேசத்துக்கு செல்வதாக உவமையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தூர தேசம் என்பது அவரது அன்பு எல்லையில் இருந்து அவன் வெளியேறி செல்வதையே குறித்து நிற்கின்றது. ஆனாலும் அவன் நீண்ட நாட்களுக்கு பின்பு தன்னுடைய தவறை உணர்கின்றான், தன்னிலை உணர்கின்றான். இது முக்கியமாக மனமாற்றத்துக்கு அவசியமானது ஒன்று. எங்கள் நிலையை நாங்கள் ஏற்றுக்கொள்வது, எங்கள் தவறை நாங்கள் இதய சுத்தியோடு ஏற்றுக்கொண்டு மனம் வருந்துவது, மன துக்கத்தோடு, மன வருத்தத்தோடு நாங்கள் ஆண்டவரிடம் மன்னிப்பையும் இரக்கத்தையும் வேண்டுகின்ற பொழுது நிச்சயமாக அதை அவர் எமக்கு அளித்து எம்மை அரவணைத்துக் கொள்வார். அதே போலுதான் அந்த இளைய மகனும் அப்பா இடம் எழுந்து நான் செல்வேன் என்று கூறி அவன் தந்தையிடம் சென்றான். அதுபோன்றுதான் இன்றும் நாங்களும் எழுந்து அப்பாவிடம் போவேன் என்று எங்கள் பாவங்களை விட்டு நாங்கள் செய்கின்ற தீமைகளை விட்டு நாங்கள் எழுந்து செல்ல வேண்டும். எழுந்து செல்வதற்கு ஆண்டவன் எங்களை அழைத்திருக்கின்றார், நாங்கள் வீழ்ந்து கிடப்பதற்கல்ல. இன்று எத்தனையோ பேர் பாவத்திலே வீழ்ந்து கிடக்கின்றார்கள். வழி தெரியாமல், அமைதி இல்லாமல், நிம்மதி இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல் வீழ்ந்து கிடக்கின்றார்கள். மனித வாழ்க்கையில் ஒரு மோசமான நிலை என்று சொன்னால் பாவத்திலே வீழ்ந்து கிடப்பது, தீமைகளிலே மூழ்கி போவது, அவை சேற்றுக்குள்ளே கிடக்கின்ற ஒரு நிலையைத்தான் குறித்து நிற்கின்றது. இந்த இளைய மகனைப் போல நாங்களும் இன்றைய நாளிலே சொல்லுவோம், அப்பா, உமக்கும் விண்ணகத்துக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி எழுந்து நான் தந்தையிடம் போவேன் என்று கூறிக்கொண்டு தந்தையிடம் சென்ற அந்த இளைய மகனை வாஞ்சியோடு தந்தை அரவணைத்துக் கொண்டு மகனே என்ற அந்த உரிமையை மீண்டும் அவனுக்கு அளித்து அவனை தன்னோடு இணைத்துக் கொண்ட இந்த மாபெரும் உவமையின் ஊடாக ஆண்டவருடைய நிபந்தனையற்ற அன்பை அவர் வெளிப்படுத்துகின்றார். இறைவன் எப்போதுமே இங்கே மன்னிக்க தயாராயிருப்பவர். அவரிடம் நாங்கள் செல்ல தயாரா? நான் ரெடி, நீங்கள் ரெடியா என்று ஆண்டவர் கேட்கின்றார். ஆமேன்.